வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன். அண்ட் இன்னைக்கு யூனிட் 2ல நம்ம பார்க்க போற டாபிக் அண்ட் கிளாஸ் நம்பர் வந்து 28, 28வது கிளாஸ், லாஸ்ட் டாபிக். இதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரிவிஷன் பார்த்தா இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்ட் அண்டர்டேக்கிங் அண்ட் ஏஜென்சிஸ். இந்த இந்த டாப்பிக்கை வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ரோச் தேவை. ஏன் அப்படின்னா, எந்த டாபிக் நீங்க எடுத்தாலும் குவாலிட்டியா இருக்கட்டும், ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல குவாலிட்டியில் இருக்க ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, அதே மாதிரி கவர்னன்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு தனி அப்ரோச் இருக்கு. அதே மாதிரி இந்த டாபிக் ஒரு தனி அப்ரோச் இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி இந்த டாபிக் பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஃபர்ஸ்ட் மாடல் நம்பர் 1 கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஆர்கனைசேஷன் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனைசேஷன் 1, ஆர்கனைசேஷன் 2, அதோட இயர் கேட்பாங்க. எந்தெந்த இயர்ல வந்துச்சு சொல்லி மேட்ச்ல ஃபாலோயிங்கா கேட்கலாம். ஸோ என்னோட கேஸ் ஒரு கொஸ்டின் இல்ல மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டு இயரை கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ஆர்கனைசேஷனை எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன், இந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்து அது எந்த இயர் ஃபவுண்ட் பண்ணாங்க, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது. மினிஸ்ட்ரினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாக்கோ வந்து ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கீழே வருது. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, மூணாவது வந்து அதோட ரோல் என்ன, அதோட பர்பஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதோட சேர்ந்து ஏதாவது ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்விரான்மெண்ட் அவார்டு, அது மாதிரி அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட சேர்த்து கேள்வி கேட்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப ஃபேக்சுவல் பார்ட். இதை வச்சு உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்க முடியாது, ட்விஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1974 பதிலாக 84ன்னு சொல்லி கேட்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ல இந்த டாபிக்ல அதிகமா ட்விஸ்ட் பண்ணி கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, அவ்வளோ ஆர்கனைசேஷன் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து எல்லா ஆர்கனைசேஷனையும் ஃபுல்லா நடத்த முடியாது. நான் உங்களுக்கு கம்பைல் பண்ணி பிடிஎஃபா கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷனை கம்பைல் பண்ணி நான் பிடிஎஃபா கொடுத்துட்றேன். அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்ல சில ஆர்கனைசேஷன் ரிப்பீட்டடா வந்திருக்கு இல்லையா, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஆவின், இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்த ஒரு ஆர்கனைசேஷனை இன் டீட்டெயில்டா நீங்க பிரீஃபா கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்கலாம். அதை அட்ரஸ் பண்றதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தான் போதும். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் நியூஸ்ல வந்தா கூட ஃபர்ஸ்ட் காலம்ல ஆர்கனைசேஷன் நேம், ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட பேர் என்ன, ரெண்டாவது எப்போ அது கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் அது அந்த அந்த ஆர்கனைசேஷனை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் டிபார்ட்மெண்ட்னா எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது. நெக்ஸ்ட் வந்து அதோட ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன. இந்த ஆர்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கம்யூனிட்டி வெல்ஃபேர். ஸோ கம்யூனிட்டி வெல்ஃபேர் கீழே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர், அதோட பர்பஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தாட்கோ, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இது நியூஸ் பேப்பர்ஸ்ல ரிப்பீட்டடா நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. இவங்களோட பர்பஸ் என்ன, இவங்க ஏன் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் 1974 இதுல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா ஆதி திராவிடர் மற்றும் ட்ரைபல் வெல்ஃபேர். இது ஏன் ஒரு தனியா மினிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலா இந்த கம்யூனிட்டி வெல்ஃபேர் கீழே பார்க்க போற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அந்த எக்கனாமிக் கேப்பை ஃபில் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. எக்கனாமிக் கேப் ஆர் ஃபினான்ஷியல் கேப், டெவலப்மெண்டல் கேப்பை கொண்டு வர்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. டெவலப்மெண்டல் கேப்னா என்ன? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2000 இயர்ஸா ஸோ வர்ணா சிஸ்டம் பேஸ் பண்ணி நம்ம ஆர்டிகல் 15-16 பார்த்தோம் இல்லையா. ஸோ நார்த் இந்தியன் டிவிஷன் தான் வர்ணா சிஸ்டம். சவுத் இந்தியால வர்ணா சிஸ்டம் பெருசா கிடையாது. பிரிட்டிஷ்காரன் போட்டு குழப்பல தான் வர்ணா சிஸ்டமை இங்க வந்து எடுத்து வந்து அந்த சிஸ்டமே கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு வர்ணா சிஸ்டம் கிடையாது. ஸோ த்ரூ அவுட் இந்தியா ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு லெவல்லையும் அந்த ஜாதி அடிப்படையில் இருக்கிற வேறுபாடுகள் இருக்கிறதுனால, ஜாதி அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடுகள் இருக்கிறதுனால, ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து நல்லா டெவலப் ஆயிருப்பாங்க, பல கம்யூனிட்டி டெவலப்பே ஆயிருக்க மாட்டாங்க. இந்த பொருளாதார கேப், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வர்ணா சிஸ்டம் கீழே வந்து பாத்தீங்கன்னா சர்டன் கம்யூனிட்டிஸ் வந்து ரிச்சா இருப்பாங்க, சர்டன் கம்யூனிட்டிஸ் வந்து புவரா இருப்பாங்க. எக்கனாமிக்கலி வறுமை கீழே
அவங்களுக்கு வந்து சரியான கல்வி இருக்காது, சரியான சொத்து இருக்காது, லேண்ட் இருக்காது, சரியான வந்து வேலை இருக்காது, இந்த வேலையை மட்டும் தான் செய்யணும், உனக்கு சொத்து கிடையாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த ரிச் அண்ட் புவர், இந்த எக்கனாமிக் கேப், பெரிய ஒரு கேப் இருக்கும். பணக்கார காரல் மார்க்ஸோட ஆங்கிலையும் அஸ் வெல் அஸ் இந்த இந்த டைமென்ஷனை கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு எக்கனாமிக் கேப் இருக்கும், ரிச் அண்ட் புவர். இந்த எக்கனாமிக் கேப்பை ஃபில்ஃபில் பண்றதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸை எடுத்து வந்திருப்பாங்க. தனித்தனி டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஆதி திராவிடன் ட்ரைபல் வெல்ஃபேர், பர்டிகுலரா வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இந்த கம்யூனிட்டிக்கு சோஷியோ எக்கனாமிக் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் கொடுக்கறது. இதோட மெயின் பர்பஸே என்னன்னா வீடு கட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம, ஆக்சுவலா எர்லியரா கிரியேட் பண்ணது எதுக்கான, வீடு கட்டி கொடுக்கறதுக்காக தான். ஹவுசிங் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள், வீடு கட்டி கொடுக்கறதுக்காக தான் உருவாக்கி இருப்பாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தா மட்டும் பத்தாது இல்லை, எஜுகேஷனை தாண்டி அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கில் கொடுக்கணும். எலக்ட்ரிஷியனா, பிளம்பிங்கா, இந்த மாதிரி ஸ்கில் எர்லியரா கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், ஐஏஎஸ் எக்ஸாம், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ல கற்றுக் கொடுக்கறதுனால அவனுக்கு படிப்பை சொல்லி கொடுத்து ஒரு ஒரு திறமையை சொல்லி கொடுத்தா அதை வச்சு அவங்க பொழைச்சிப்பாங்க. எக்கனாமிக் லாப், ஏழையா பிறந்தது நம்ம தப்பு கிடையாது, பட் சாகிறப்போ பணக்காரனா சாகணும். பணக்காரனா எக்கனாமிக் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த கேஜிஎஃப் மூவில வர மாதிரி அதோட பர்பஸ்க்காக தான். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனோட பர்பஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. மனப்பாடம் பண்ணி ஆகணும். அது மாதிரி எந்த எந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் கீழே வந்துச்சுன்னு பார்த்தாலே, சில சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நீதிக்காக, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கம்யூனிட்டி வெல்ஃபேருக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ சர்டன் சீஃப் மினிஸ்டரை வச்சு அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுப்பாங்க பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் எக்கனாமிக் இது. ஸோ இந்த கேட்டகரி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் ஓவர். நெக்ஸ்ட் வந்து இப்போ பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ். அடுத்த கேட்டகரி தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார, இதுதான் அந்த வார்த்தை, பொருளாதார மேம்பாட்டு கழகம் அப்படின்னா என்ன இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க பாக்குறீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் நேம் வச்சு நீங்க டிஇ கோட் பண்ணலாம். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்த டெவலப்மெண்ட்ல 3 டெவலப்மெண்ட் இருக்கு, முன்னாடியே சொன்ன மாதிரி சோஷியல் டெவலப்மெண்ட், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த ஆர்கனைசேஷன் எந்த டெவலப் பண்றாங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஸோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அட் த லோவர் இன்ட்ரெஸ்ட், லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு த இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு குறைஞ்சபட்ச வட்டியில வந்து லோன் கொடுக்குறாங்க. ஏன் லோன் கொடுக்குறாங்க, அந்த லோனை வாங்கி அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். லோனை வாங்கி இப்போ ரெஸ்டாரண்ட் கட்டுறாங்க, லோனை வாங்கி கார்பென்ட்ரி வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, லோனை வாங்கி இந்த மாதிரி ஒரு தையல் மிஷின் வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட்ல, பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்றப்போ லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் கொடுக்குறப்போ அதை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கலாம். இதுதான் வந்து எக்கனாமிக் பெட்டர்மெண்ட் ஆஃப் பேக்வர்டு கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ், டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ். டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்னா அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த 2 கேட்டகரி கீழே எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி கீழே வராத கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே இதுக்கு கீழே சேர்த்து அதை ஆர்கனைசேஷன் கொடுத்துருப்பாங்க. 1981ல கொண்டு வந்திருக்காங்க. எந்த மினிஸ்டர் கீழேனா பேக்வர்ட் கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் மைனாரிட்டி வெல்ஃபேர் மினிஸ்டர் கீழே இந்த டிபார்ட்மெண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு வாக் போர்ட். ஸோ இது உங்களுக்கு HRNC மாதிரி, இது ஒரு இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கு, அதே மாதிரி இந்த போர்டு ஆக்சுவலா இது எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க, 1958ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக தமிழ்நாடு வாக் போர்டு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா டு ஓவர்சீ த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் த ரிலீஜியஸ் அண்ட் எஜுகேஷனல் சேரிட்டபிள் பர்பஸஸ். வாக் ப்ராப்பர்ட்டிஸ்னா இஸ்லாம் ரிலீஜன், முஸ்லிம் பீப்புளோட ப்ராப்பர்ட்டிஸ். சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து காமனா வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு தனி மினிஸ்ட்ரியா இருக்கும். ஆக்சுவலா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி வெல்ஃபேர், அதுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி வெல்ஃபேர் கீழே வர ஒரு போர்டு தான் தமிழ்நாடு வாக் போர்டு ஆர்கனைசேஷன். 1958ல ரொம்ப ஓல்டு ஆர்கனைசேஷன். எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக. மெயின்டைன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாக் போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு 5000 ஏக்கர் வாக் போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், சேரிட்டபிள் பர்பஸ், ஒரு நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அந்த பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் தமிழ்நாடு மைனாரிட்டிஸ்
எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். மோஸ்ட்லி இங்க இந்த மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்தாலே அதோட அப்ஜெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஒன்று குறைஞ்ச வட்டியில லோன் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா மானியம் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா பேஸ் பண்ணி மானியம் கொடுப்பாங்க, சப்சிடி கொடுப்பாங்க. எக்கனாமிக் எம்பவரிங் மைனாரிட்டிஸ்னா மோஸ்ட்லி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். ஆக்சுவலி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அதிகமாக லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியோட ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் வித் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன். ரெண்டாவது ஆண்டர்பிரனர்ஷிப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும், எனக்கு காசு இல்லை, இந்த ஸ்கீம் கீழே இந்த டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் கீழே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். மூணாவது சுய தொழில் நான் செய்யணும், ஒரு 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 இண்டஸ்ட்ரி சாரி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், கம்பெனி ஆரம்பிக்கணும், இல்லை படிக்கணும், இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து பர்டிகுலரா முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே எஸ்சி எஸ்டி எம்பிசிக்கு பார்த்தோம். இது வந்து பர்டிகுலரா மைனாரிட்டிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பிரிட்ஜிங் த சோஷியோ எக்கனாமிக் கேப். இதுதான் அந்த வார்த்தை, அழகான வார்த்தை. சோஷியோ எக்கனாமிக் கேப்னா சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி டவுன் ரோடன் பீப்புள். அதாவது என்னன்னா பொருளாதார அடிப்படையிலையும் அதே மாதிரி சமூக அடிப்படையிலையும் வந்து ஒரு ரிச் கிளாஸ்க்கும் புவர் கிளாஸ்க்கும் ஒரு கேப் இருக்கு. அதை ஃபில்ஃபில் பண்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. மைனாரிட்டி வெல்ஃபேர் மினிஸ்டர் கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனைசேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். இப்போ மதி சந்தைன்னு சொல்லி ஒரு ஒரு ஏஜென்சி ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லையா? அதான் யார் கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு பார்த்தோம்? எஸ்சி எஸ்டியை பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஓபிசி எம்பிசி பார்த்தோம், பிசி எம்பிசி பார்த்தோம். ஓபிசி கேட்டகரி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. மூணாவது ஒன்று வந்து மைனாரிட்டிஸ் பார்த்தோம். நாலாவது வந்து உமன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து ரூரல் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். ஸோ கம்யூனிட்டி வெல்ஃபேரை தனித்தனி கம்யூனிட்டியாக பிரித்து அவங்களுக்கு ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் லிமிடெட். ஸோ தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், ஊரக வளர்ச்சித்துறை கீழே வரும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இதுவும் ஆக்சுவலா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். 1983 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நேற்று கிளாஸஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 50% ஆஃப் இந்தியா வந்து ஆவரேஜா 50% ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா விமன். ஸோ ஹியூமன் பாப்புலேஷன்ல 50% விமன். பட் ஒரு ப்ரொலாங் டைமா வந்து விமென்னாலே வீட்டுக்கு மட்டும்தான், வீட்டில் இருக்கவங்களுக்கு வீட்டில் மட்டும்தான் வேலை செய்யணும், வெளியில போய் வேலை செய்யக்கூடாது, அவங்களுக்கு ஸ்கோப் எதுவும் கிடையாது. அதாவது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அம்மாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை எல்லாமே செய்வாங்க. பட் அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். இப்போ சென்னையில நான் ஆக்சுவலா சென்னையில ஸ்டே பண்ணியிருக்கேன். நேட்டிவ் பிளேஸ் வந்து விழுப்புரம். இப்போ நானும் என் ஒய்ஃபுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணாம வீட்டில் இருக்காங்கன்னா என்னென்ன ஒர்க்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அம்மாவா இருப்பாங்க. ரெண்டாவது வீட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துப்பாங்க. மூணாவது ஆப்ஷன் ஆஸ் வெல் அஸ் பார்ட்னர். தேர்ட் ஆப்ஷன் பார்ட்னர். இன்கேஸ் என்னோட ஒய்ஃப் வேலைக்கு போறதுனால இப்போ கிட்டத்தட்ட அந்த 3 பேரோட வேலையை நான் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ரொலாங் டைமா என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ வீட்டில் அம்மாக்கள் இது வந்து இந்த மகளிர் உரிமை தொகை, ரைட்ஸ் பேஸ்டு இன்கம், இது எல்லாமே ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வீட்டில் பெண்களை வந்து சம்பளம் கொடுக்காத ஒரு வேலைக்காரியா தான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆண் சாவனிஸ்டிக் மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டில ஆண் ஆதிக்க உலகத்துல வந்து கிட்டத்தட்ட சம்பளம் கொடுக்காத ஒரு வேலைக்காரியா தான் ரொம்ப நாளா அம்மாவா இருக்கட்டும், அதுக்கு மேல முன்னாடி இருந்த பாட்டியாட்டும் அப்படி இருந்துட்டு இருப்பாங்க. சில எக்ஸப்ஷனல் ஃபேமிலி இருக்காங்க, பசங்க வந்து வேலைக்காரனா இருப்பாங்க, பட் சம்பளம் கிடைக்க மாட்டாங்க. மீன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, சம்பளம் கிடைக்க மாட்டாங்க. இதெல்லாம் இதுல இருந்து வெளியில வரணுன்றதுக்காக கிரியேட் பண்ண ஆர்கனைசேஷன் தான் அது எல்லாமே. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் விமென்ஸ் லைஃப். ஸோ ஒரு பெண்ணோட வாழ்க்கையை மொத்தமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. யூஸ் பேஸ்ட் அப்போ வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன், செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் சங்கம், சுய ஒழுக சங்கம், அதுக்கப்புறம் ஸ்கில் ட்ரைனிங். அவங்களுக்கு என்னென்னலாம் வீட்லயே ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, அவங்களுக்கு வீட்லயே இருந்து என்னென்ன வேலைலாம் செய்யலாம். வீட்டில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் என்னென்னலாம் ஃப்ரீ டைம்ல என்னென்ன ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ஆரம்பிச்சதான் அந்த டைலரிங், மஷ்ரூம் கல்டிவேஷன், இது எல்லாமே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கோடிங் வரைக்கும் போயிடுச்சு. ஸ்கில் டெவலப்பிங்ல ஆரம்பிச்சு எத்திக்கல் ஹேக்கிங், நெட்வொர்க்கிங்,
கோடிங் வரைக்கும் போயிடுச்சு. மூணாவது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் சப்போர்ட். இன்கேஸ் அவங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இல்லைன்னா ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. டிரைவிங் விமென்ஸ் எம்பவர்மெண்ட் ஃபார் செல்ஃப் ரிலையன்ட் தமிழ்நாடு. செல்ஃப் ரிலையன்ட்னா நமக்கு நாமே அப்படின்னு ஒரு ஸ்கீம். அதாவது யாருமே நம்பாம நமக்கு தேவையான ரெவன்யூ நம்மளே ஜென்ரேட் பண்ணிக்கிறது தான் செல்ஃப் ரிலையன்ட். இது ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் கீழே வந்து. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ரூரல் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ ஆக்சுவலா இந்த வார்த்தையை ரொம்ப அழகானது, இதுலேயே தனியாக பேசலாம். ரூரல் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ வீடு கட்டி கொடுக்கறத தாண்டி ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏதாவது ரூரல் கிராமப்புற விஷயத்துக்கு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைன்னா சப்போர்ட் பண்றது யார் பண்ணுவாங்களோ இவங்க தான் பண்ணுவாங்க. 1989 கிரியேட் பண்ணியிருப்பாங்க பில்டிங் அஃபோர்டபுள் ஹோம்ஸ். ஸோ அஃபோர்டபுள் ஹோம்ஸ்னா ஒரு ஒரு வீட்டை ஒரு மோஸ்ட்லி சமாளிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு காசை பேஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டுற அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. தென் ஸ்ட்ரென்தனிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் வில்லேஜஸ் வித் சஸ்டைனபிள் ஹவுசிங் சொல்யூஷன்ஸ். சஸ்டைனபிள் ஹவுசிங் சொல்யூஷன் வெறும் வீடு கட்டி கொடுத்தா மட்டும் பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்காக சில ஆக்டிவிட்டிஸை பேஸ்டு சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டார்ஸ். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்தாச்சு. அக்ரிகல்ச்சர் அலைடு செக்டார்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுல தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு TNSAMB, வேளாண் தமிழக வேளாண் சந்தை வாரியம். இது வந்து 1970 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா எம்பவரிங் ஃபார்மர்ஸ் பை ஃபேர் பிரைசஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். ஆக்சுவலா ஏர்லியரா இந்தியா லெவல்ல மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு லெவல்ல இந்த போர்டு தான். இந்த போர்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயி வந்து ஒரு தக்காளியை 1 கிலோ தக்காளிக்கு இவ்வளவு செலவு ஆகுது அப்படின்னா அது மார்க்கெட்ல போய் சேர்க்கிறப்போ அந்த மிடில் மேன் நிறைய காசு அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால கிரியேட் பண்ணதான் உழவர் சந்தை. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நேமா மாத்திட்டாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆன்லைன்லேயே வந்து ஒரு விவசாயியால ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும். சிமிலர்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிரியேட் பண்ணதான் இந்த டிபார்ட்மெண்ட். எதுக்காக அப்படின்னா ஒரு விவசாயிக்கு மிடில் மேல காசு அதிகமா போகாம உற்பத்தி செய்யற விவசாயிக்கு வந்து இந்த காசு அதிகமா வேணும் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ற ஒரு ஸ்கீம் தான் அது. ஸோ ரெண்டாவது ஆர்கனைசேஷன் இதுக்கு கீழே ப்ரொடியூஸ் மாடர்ன் டெக்னிக்ஸ் லைக் மார்க்கெட்டிங் அண்ட் கோல்டு ஸ்டோரேஜ் டு ரெடியூஸ் வெயிட்டேஜ். ஸோ மாடர்ன் டெக்னிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலா நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன ஸ்கீம்ஸ்னா, இப்போ சிறு விவசாயம் இருக்கிறாங்க இல்லையா, 1/2 ஏக்கர் காணி நிலம் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு 50 ஏக்கர் நிலம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 ஏக்கர் நிலம் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி, பார்ட்னர்ஸ் மாதிரி. இவங்களுக்கு ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கட்டுறதுக்கு கவர்மெண்ட் காசு கொடுப்பாங்க. கோல்டு ஸ்டோரேஜ்னா என்ன, இப்போ தக்காளி, உருளைக்கிழங்கு, பால் இதெல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கோல்டு ஸ்டோரேஜ்னா ஒரு ஏசி போட்ட ஒரு ஸ்டோரேஜ். அதை வச்சிருந்தா ரொம்ப நாள் கெட்டு போகாது. இந்த மாதிரி ஒரு கோல்டு ஸ்டோரேஜ், மார்க்கெட்டிங் கோல்டு ஸ்டோரேஜ், அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிய வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்றதுக்காக கொண்டு வந்து ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே இருக்கு. தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, தோட்டக்கலை மேம்பாட்டு நிறுவனம். எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2004 கொண்டு வந்திருப்பாங்க. என்ன பர்பஸ்க்காகனா ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஸோ ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது, இதுக்கு முன்னாடியே இருந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எதை பார்த்துருப்பாங்கன்னா மோஸ்ட்லி வந்து அரிசி, தெனை, கோதுமை இந்த மாதிரி விஷயத்த மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல கோதுமை கிடையாது. அதுக்கப்புறம் வரப்போ கிராஷ் கிராப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கிராஷ் கிராப்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரும்பு, பருத்தி, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த டிபார்ட்மெண்ட் எதுக்காங்கன்னா தோட்டக்கலைக்கு மெயினா. தோட்டக்கலை அப்படின்னா இப்போ ரோஸு, சின்ன சின்ன செடி நம்ம வச்சிருப்போம் இல்லையா, வீட்டுக்குள்ள வச்சிருப்போம் இல்லையா, அந்த செடிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுல மெயினான பர்பஸ் என்னன்னா பிளஸ் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ். மெயினா வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி அண்ட் ப்ரொடியூசிங் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு த ஃபார்மர்ஸ். இதுல பர்டிகுலரா வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டினா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் கிராப், 1 இயர் கிராப்னு சொல்லுவாங்க. கரும்பு நட்டா வந்து 1 வருஷம் ஆகும் அதை வெட்டி எடுக்கிறது. அதுக்கப்புறம் அது 8 மாசமா மாறிச்சு, 6 மாசமா மாறிச்சு. இப்பெல்லாம் திடீர்னு 3 மாசத்துலேயே வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. முன்னாடி தென்னை மரம்லாம் வச்சா எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு ஹைட்டா இருக்கும், அதை மேல ஏறி எடுக்கிறது கஷ்டம். தென்னை மரமே ஏன் ஹைட்ல தான் இருக்கு, இவ்வளவு ஹைட் தான் இருக்கு, அதுலயே அவ்வளவு கொலையா இருக்கு ஆக்சுவலா.
அது ரைட்டா ராங்கா நீங்க சொல்ல விரும்பல. ஹை ஹீல்டிங் அஸ் வெல் அஸ் ஹை ஹீல்டிங் அப்படின்னா நிறைய ப்ரொடக்ஷன் கொடுக்குற அளவுக்கு அந்த கிராப் அந்த வேளாண்மை வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மாதிரி கிரீன் ஹவுஸ் கல்டிவேஷன், ட்ரிப் இரிகேஷன், கிராப் டைவர்சிஃபிகேஷன், இந்த மாதிரி பல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஏஜென்சி தான் இந்த TANHODA. தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ் கோஆபரேட்டிவ் என்டர்பிரைஸ் லிமிடெட். கிட்டத்தட்ட எதுக்கும் அதுக்கும் ஒரே பர்பஸ். அதை 1993 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட பர்பஸ் என்னன்னா வேல்யூ அடிஷன் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உருளைக்கிழங்க அப்படியே விற்காம, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேஸ்ன்னு ஒரு கம்பெனி, அவன் என்ன பண்றான், இந்தியாவில் வந்து விதையை கொடுத்து அதை முளைக்க வச்சு இன்னைக்கு எனக்கு அந்த உருளைக்கிழங்கு கொடுங்க, அதுக்கு நாங்கள் உனக்கு காசு கொடுக்குறேன். அந்த உருளைக்கிழங்கு எடுத்து போய் அவன் ப்ராசஸ் பண்ணி அந்த பேக்கெட்ல காத்தெல்லாம் ஊதி ₹1 வாங்குற உருளைக்கிழங்க ஒரு ரூபாய்க்கு 50 பைசா அந்த அவன் விற்கிற சிப்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பைசாக்கு தான் இருக்கும் உருளைக்கிழங்கு பார்த்தா. பட் அவன் விற்கிறப்போ 10 ரூபா 20 ரூபான்னு விற்கிறான். ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு பர்சன் ப்ராசஸ் பண்ணி அவங்க வித்து ஏர்ன் பண்றாங்க. விவசாயிக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால வந்து ஒரு கமாடிட்டியை அப்படியே எதுவுமே சேல் பண்ணாம வேல்யூ அடிஷன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மார்க்கெட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹெல்ப்ஸ் ஃபார்மர்ஸ் கெயின் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் த்ரூ த கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஒரு சங்கமா கூட்டுறவு சங்கமா ஆரம்பிச்சு அந்த விவசாயிகளுக்கு ஆவின் வந்து பாத்தீங்கன்னா பால் பேஸ்ட் ப்ராடக்ட். ஆவின் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ப்ராஃபிட்டபிள் கூட்டுறவு சங்கம். அதே மாதிரி மற்ற அரிசி விவசாயம் இருக்கிற மாதிரி பல கூட்டுறவு சங்கம் ஆரம்பிச்சு அந்த சங்கம் மூலயமா அவங்களுக்கு ப்ராஃபிட் என்னென்னலாம் வேணுமோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் எங்களுடைய ஆசை. நெக்ஸ்ட், தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன், ஆவின். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம். இது வந்து 1981 கொண்டு வந்திருப்பாங்க. இது கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசன், இது ரெண்டுமே கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ் கீழே, காந்திய கொள்கை கீழே கூட்டுறவு சங்கங்கள் அமைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருப்பாங்க. இது ஆக்சுவலா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. இதுல கொண்டு வந்திருப்பாங்க 97வது 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. கூட்டுறவு சங்கங்கள் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஆங்கிள் தான் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆக்சுவலா. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரி அண்ட் ஃபிஷரிஸ். ஸோ ஆவினோட பர்பஸ் உங்களுக்கே தெரியும், ஹை குவாலிட்டி மில்க் அண்ட் டெய்லி ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. மில்க் அப்படின்னா இப்போ ஆவின் மில்க் உங்களுக்கு தெரியும், அதுலேயே நிறைய வேரியேஷன் இருக்கும், ஆரஞ்சு, க்ரீனு, ப்ளூ அப்படின்ட்டு. அதை தாண்டி மில்க் ப்ராடக்ட்ஸ் அதுலேயே வந்து ஆவின் பால்கோவா இருக்கும், அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்கும், மில்க் ஷேக்ஸ்லாம் வந்துருச்சு இப்போ வெரைட்டிஸாக. அந்த மாதிரி ஹை குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இந்த டைரி ஃபார்மிங். செல்ஃப் ரிலையன்ஸ்னா அதுனா அந்த சமூகம், அதாவது அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அந்த கூட்டுறவு சங்கம் வந்து அவங்களையே டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு, அதாவது அவங்க அங்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு மார்க்கெட்டிங் வரைக்கும் பாத்துக்கிற அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா மாற்ற வேண்டியது யாரோட கடமைனா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட கடமை. நெக்ஸ்ட், தமிழ்நாடு லைஃப் ஸ்டேக் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி 2003 கொண்டு வந்திருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழேனா அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரி அண்ட் ஃபிஷரிஸ். ஸோ என்ஹான்சஸ் லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்டிவிட்டி. லைஃப் ஸ்டாக் அப்படின்னா இப்போ மாடு, ஆடு, கோழி, அதோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இப்போ கோழி போடுற முட்டையை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷனஸா மாத்துறது. அதே மாதிரி மாடு கொடுக்குற பால், தென் அந்த லைஃப் ஸ்டாக்ஸ், இந்த இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி பேஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா ஜெனரிக் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்சிமினேஷன், அப்படின்னா செயற்கை கருவூட்டல்னு சொல்லுவாங்க, அண்ட் ஹார்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ். இது எல்லாமே இந்த 5th டிபார்ட்மெண்ட் பார்க்குறாங்க. இதே மாதிரி இந்த பர்பஸ், ஸோ ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இந்த இந்த பர்பஸ் எல்லாமே நான் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடியாக கொடுத்துறேன். நான் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு நடத்த முடியாது. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் இதை இப்படி படிக்கணும், இந்த மாதிரி தான் கேட்பாங்க, நோடல் ஏஜென்சினா யாரு, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி ஒன் லைன்ல சொல்லிட்டு போறேன். சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கிறேன். இப்போ ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, 1974. இதுவும் அதே மனுஷு தான், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரி அண்ட் ஃபிஷரி. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு பூஸ்ட் த ஃபிஷரிஸ் அண்ட் சஸ்டைனபிள் ஃபிஷிங் ஃபார்மிங். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா உங்களால் ஈஸியாக அட்ரஸ் பண்ணிக்க முடியும். சில கொஸ்டின் இப்போ மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்னு கேட்குறப்ப தான் நீங்கள் மாட்டிப்பீங்க. இந்த வருஷம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதோட பர்பஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும். தென் தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் ஃபிஷரிஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் லிமிடெட் 1991 தமிழ்நாடு ஹஸ்பண்ட்ரி 1991 கொண்டு வந்திருப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா
சப்போர்ட்ஸ் ஃபிஷர்மேன் த்ரூ ஃபினான்ஷியல் எய்ட் அண்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட். ஸோ ரொம்ப நாளாக வந்து சின்ன சின்ன ஃபிஷிங் நெட்ஸை வச்சே பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நைலான் பேஸ்ட் ஃபிஷிங் இந்த மாதிரி பல ஃபிஷிங் நெட்ஸ் இருக்கு. அதை வந்து நாங்கள் சப்சிடைஸ் ரேட்ல கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இது வந்து ப்ரொமோட்ஸ் சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் சாயில் கன்சர்வேஷன் த்ரூ வாட்டர்ஷெட் ப்ராஜெக்ட்ஸ். வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட்டுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஏஜென்சி தான் இது. சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா ஏன்னா தண்ணிக்கு தான் இனிமேல் நமக்கு சண்டை வரப்போகுது. ஆக்சுவலா உலக போர் பல நடந்திருக்கும். ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா ரிசோர்ஸ்க்காக நம்ம சண்டை போட ஆரம்பிச்சோம். முன்னாடி இருந்தே ரிசோர்ஸ்க்காக தான் சண்டை போட ஆரம்பிச்சோம். ரிசோர்ஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வார் ஹியூமன் பீயிங்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் வார் எங்க ஆரம்பிச்சதுன்னா அந்த லெதருக்காக ஆரம்பிச்சது. ஏன்னா குளிர் காலத்துல அந்த விலங்குகள் அனிமல்ல கொன்னதுக்கு அப்புறம் அந்த ஸ்கின் இருக்கு, அந்த ஸ்கின் எடுத்து ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். அந்த ரிசோர்ஸ்க்காக சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். இனிமேல் வந்து தண்ணிக்காக சண்டை நடக்கும், காத்துக்காக சண்டை நடக்கும். அந்த அளவுக்கு நம்ம பொல்யூட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே இருக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி கீழே இருக்கு, அக்ரிகல்ச்சர் கீழே இருக்கு. சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் சாயில் கன்சர்வேஷன். நம்ம இது எல்லாமே ஆக்சுவலா கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டோட அண்டர்டேக்கிங்ஸ். ஒரு அது கார்பரேஷன் வரும், இதெல்லாம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வரும். நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் பேரண்ட் டிபார்ட்மெண்ட். இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எல்லா கம்பெனி ஏஜென்சி கார்பரேஷன் இது எல்லாமே ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. இனிமேல் வரப்போறது ஃபாரஸ்ட் பேஸ்டு ஃபாரஸ்ட் கீழே வர டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் எங்க இருக்கும்னா ஒரு இந்த ஃபாரஸ்ட் கீழே வரதுல எல்லாத்துக்கும் எங்க இருக்குன்னா ஹெட் குவார்டர்ஸ் வேற வேற இடத்துல இருக்கும். ஏன்னா சென்னையில ஃபாரஸ்ட் கிடையாது, அங்க எப்படி ஹெட் குவார்டர்ஸ் வைக்க முடியும்? அரசு ரப்பர் கார்பரேஷன் லிமிடெட் 1984 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ரப்பர் அப்படின்னா ரப்பர் தோட்டம் இருக்கு இல்லையா, ரப்பர் மரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரப்பர் எடுக்கிறது. அதோட ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில வச்சு என்ன பண்ண முடியும்? அதனால ரப்பர் எங்க அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுதோ இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட்ல அங்க வச்சிருப்பாங்க. அங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? ஆக்சுவலா ஹெட் குவார்டர்ஸ் வந்து கன்னியாகுமரியில இருக்கு. ஹெட் குவார்டர்ஸ் வந்து நாகர்கோயில் வந்து கன்னியாகுமரியோட கேபிட்டல். ஸோ நாகர்கோயில் ஹெட் குவார்டர்ஸ் நாகர்கோயில இருக்கு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. 1984 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. டு ப்ரொமோட்ஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி ரப்பர் பிளான்டேஷன் வைல் பூஸ்டிங் த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா பிளஸ் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா வந்து கிரியேட் பண்றதுக்காக நிறைய பிளாஸ்டிக்கை போட்டு பொல்யூஷனை போட்டு அந்த ரப்பர் தோட்டத்துல வந்து கெடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி அது இல்லாம பர்டிகுலரா வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியா ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கொண்டு வர்ற ஏஜென்சி தான். தென் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் TAFCURL. இதுக்கு ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. ஹெட் குவார்டர்ஸ் திருச்சிராப்பள்ளி 1974. எதுக்காகனா சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட்ரி அண்ட் கமர்ஷியல் பிளான்டேஷன். சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட்ரி அண்ட் கமர்ஷியல் பிளான்டேஷன் டு கன்சர்வ் பயோடைவர்சிட்டி அண்ட் லோக்கல் எக்கானமி. ஸோ நெக்ஸ்ட் மூணாவது ஒன்று வந்து தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன். ஹெட் குவார்டர்ஸ் வந்து நீல்கிரிஸ். இதை நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் ஹெட் குவார்டர்ஸ் வச்சிருப்பாங்கன்னா மோஸ்ட்லி எங்க அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகுதோ அங்கே வச்சிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் டீ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நீல்கிரிஸ். 1968 ரொம்ப பழைய ஆர்கனைசேஷன். ஆக்சுவலா 1968 கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் உருவாக்குன பிளான்டேஷன் கிராப்ஸ். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த அந்த ரீஜன்ல நம்ம எர்லியரா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், பட் தனியா வந்து பிரிச்சு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் தேவைன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கல்டிவேட் பிரீமியம் குவாலிட்டி டீ. ஏன்னா இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா டார்ஜிலிங் டீக்கு வந்து GI டாக்ஸ் இருக்கு, புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்க. டார்ஜிலிங்ல விளையிற ஹை குவாலிட்டி டீ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலே கிடைக்காது. எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி பல கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஹை குவாலிட்டி டார்ஜிலிங்ல ப்ரொடியூஸ் பண்ற ஹை குவாலிட்டி டீயே இந்தியால கிடைக்காது, எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா அங்கதான் காசு அதிகமா கிடைக்குது, எக்ஸ்போர்ட் பேஸ் பண்ணி ஃபாரின் மணி அப்படின்ட்டு. இந்த மாதிரி கல்டிவேட்ஸ் பிரீமியம் குவாலிட்டி டீ எம்பவரிங் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ஸோ மலைவாழ் மக்கள் பழங்குடியின மக்களுக்கு வந்து எம்பவர் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த டீ கல்டிவேஷன் பேஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு பயோ டைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் கிரீனிங் சொசைட்டி. ஸோ 2008 ரீசெண்டா ஃபியூ ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷன் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் ட்ரீ பிளான்டேஷன் டு செக்யூர் அ கிரீன் அண்ட் மோர் செக்யூர் தமிழ்நாடு. ஸோ மரத்தை நட்டா மட்டும்தான் நம்மளால வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியுன்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு.
தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அதனால அதை வருஷத்தோட கொடுத்துருக்கேன். February 27 ஆஃப் 1982. சில டைம் டிஎன்பிசி அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. எந்த டேட்ல அதை ஆரம்பிச்சாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து டே, பஞ்சாயத்து ராஜ் டே, இந்த மாதிரி டே வச்சு கேட்பாங்க. அது மாதிரி செயலாக்கத்துக்கு வந்த டே. இந்த மாதிரி இதை February 27 ஆஃப் 1982 தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. Guards against environmental degradation by regulating pollution and promoting sustainable industrial practices across the country. ஸோ நாட்டை குப்பையாக்காதீங்க, அந்த குப்பையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக. இதுக்கு கீழே தான் இந்த போர்டு கீழே தான் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு பிளாஸ்டிக் அபாலிஷன் ரிடக்ஷன் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி. இதுக்கு கீழே தான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாதுன்னு சொல்லி ஒரு ரெகுலேஷன்ஸ் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்டு. அண்ட் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சு கொஞ்சம் டீட்டெயில்டா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வச்சு கேள்வி கேட்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகம். நெக்ஸ்ட் லேபர் டிபார்ட்மெண்ட், லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ டிஎன்பிசி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதை நீங்க ப்ரிலிம்ஸ்லயே ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, இதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் அதை பிரிட்டிஷ்காரன் இருக்கிறப்பே என்னவா பேர்ல வந்திருக்குன்னா, இது மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு பேர்ல இருந்திருக்கு 1929. ஏன்னா நம்ம 1950க்கு முன்னாடி தமிழ்நாட்டோட பேர் மெட்ராஸ் பிரசிடென்சி. அதனால மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் என்ற ஒரு பேர்ல கொண்டு வந்திருப்பாங்க. 1950க்கு அப்புறம் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட நேம் மெட்ராஸ் ஸ்டேட்டா மாறிடுச்சு. தென் 1969 இந்த மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு மாத்துறாங்க. அப்போ அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண பேர் தான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இவங்க உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக இதை இருக்காங்கன்னு தெரியும். அதனால உள்ள நான் போக விரும்பல. என்ன டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாட்டு பவர் லூமிங் வீவிங் அண்ட் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் லிமிடெட். ஸோ தறி நெசவ தொழிலாளர்களோட அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான். 1998 கொண்டு வந்திருப்பாங்க. லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஸோ ப்ரொவைட்ஸ் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் டு த பவர் லூம் வீவிங் ஒர்க்கர்ஸ். ஸோ தறி நெசவ தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, இது கேட்டாங்கன்னா, இதெல்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா இந்த வருஷத்தோட சேர்த்து கம்பேர் பண்ணி கேட்பாங்க. தமிழ்நாடு ஃபுட்வேர் லெதர்ஸ் ஃபுட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் லிமிடெட் 1999 கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்ஸ் அகேன் லேபர் வெல்ஃபேர் என்ஹான்சஸ் வெல்ஃபேர் ஆஃப் த லெதர் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அது புது டிபார்ட்மெண்ட். எதுக்கு கீழே வருதுன்னா லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ப்ரொவைட் ஸ்கில் ட்ரைனிங். ஆக்சுவலா நான் முதல்வன் உட்பட பல ஸ்கீம்ஸ் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஏன்னா நான் முதல்வன் பல ஸ்கீம்ஸ் அவங்க தான் கொடுக்குறாங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த யூத் இன் தமிழ்நாடு. இது மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ஸையும் எல்லாத்தையும் நடத்தாம எது இம்பார்ட்டண்டா இருக்கோ அதை மட்டும் நான் சொல்றேன். ஆக்சுவலா ஸோ உங்களுக்கு நான் ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் நடத்தாம அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்தரா நீங்க அந்த இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அதுல முக்கியமா எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் தேவைன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல பாஸ்ட் நீங்க ப்ரிலிம்ஸ்க்கே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதோட அடிஷனலா இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமா ஒரு பாஸ்ட் 8 மந்த்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட இயர், ஃபவுண்டேஷன் இயர், தென் அதோட ரோல், பிளஸ் என்ன பர்பஸ்க்காக கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு, இந்த இந்த அந்த ஆங்கில படிச்சீங்கன்னா போதும். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அவ்வளோ ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கு அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வர்றது, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வர்றது, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஃபினான்ஸை பேஸ் பண்ணி வர்றது. இதுலயே இவ்வளோ செக்டார்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. பட் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல வர பார்ட்டை வச்சு நீங்க படிச்சாலே போதும். புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இதை பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கீமோட சேர்த்து அந்த டிபார்ட்மெண்ட் படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண், தமிழ் புதல்வன், இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸை இன்டகிரேட் பண்ணி எது நோடல் ஏஜென்சியா இருக்கு, அந்த ஏஜென்சி எப்போ ஃபோன் பண்ணாங்க, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், டிஐஏசி, எப்பதான் 1949 கொண்டு வந்திருப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் பேர் இருக்கு. ஆஃபர்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட், ப்ரொமோட் ஆண்டர்பிரனர்ஷிப். தென் தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இது பவர் ஃபின்னு சொல்லுவாங்க. 1991 கொண்டு வந்தாங்க. எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு. இது என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா பவர் செக்டார் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும்
பவர் செக்டார்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி நாகர்கோவில் ரீஜன்ல காற்று அதிகமாக வருது, அங்கே வந்து விண்ட் டர்பைன் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி அதை பவர் செக்டார் ப்ராஜெக்ட்டுக்காகவும் லோன் ஃபார் த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நான் போய் அங்கே போய் ஒரு விண்டு டர்பைன் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 4 டர்பைன் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ஸ்கீம்ஸ் சப்போர்ட் பண்ணுறது, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது இவங்க தான் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டுஃபிடோகோ. ஆக்சுவலாக இப்போ அறிவுசார் மையம்னு சொல்லி தமிழ்நாட்டில் 100 சென்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நாலேஜ் சென்டர்ஸ். அதெல்லாம் யார் ஃபினான்ஸ் பண்ணி யார் ஆரம்பிச்சிருப்பாங்க? இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை கீழே இருக்கு, 1990 ஃபார்ம் பண்ணது. இவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது ரெண்டுமே ஒரே டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட். இது தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அட்வைசரி போர்டு. இந்த போர்டு வந்து அட்வைசரி போர்டு ரெண்டுமே இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். இது வேற சிஎம் கொண்டு வந்தது, இது வேற சிஎம் கொண்டு வந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா அட்வைசரி போர்டு. இது வந்து ஃபினான்சஸ் கொடுக்குறது. ஃபினான்சஸ் கொடுத்தா காசு கொடுப்பாங்க. அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்காகவும் முனிசிபல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்காகவும் கொடுக்குற ஒரு டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் தமிழ்நாடு அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க். இது வந்து சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். அதாவது சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்னா தமிழ்நாட்டில் நிறைய கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டா ஆக்ட் பண்ற ஒரு பேங்க். தமிழ்நாடு அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ன்றது 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நிறைய கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு. இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கெல்லாம் கண்ட்ரோலிங் ஏஜென்சி, ஆர்பிஐ எப்படி வந்து நிறைய பேங்க்குக்கு கண்ட்ரோலிங் ஏஜென்சியா இருக்கும், தமிழ்நாட்டோட கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு கண்ட்ரோலிங் ஏஜென்சி தான் இது. ஸோ இது 26 நவம்பர் ஆஃப் 1905 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அது மெட்ராஸ் கோஆபரேட்டிவ் பேங்காக இருந்திருக்கும், இப்போ ரீநேம் பண்ணியிருப்பாங்க, பேங்கிங் செக்டார் கீழே வருது. தென் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் பேங்கிங் லிமிடெட், டைகோ. இதுவும் பேங்கிங் கீழே வருது. ஃபோக்கஸஸ் ஆன் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இப்போ எப்படி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் பண்றதுக்காக ஐடிபிஐ பேங்க் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இது வந்து இந்த பேங்க் வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க், ஐடிபிஐ இந்தியாவில் ஐடிபிஐ பேங்க் மாடல்லையே வந்து இருக்கிற ஒரு பேங்க் தான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட். இண்டஸ்ட்ரீஸையும் கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்த பேங்க். சிமிலர்லி தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் தான் ஸ்டேட் அக்ரிகல்ச்சருக்காகவும் அந்த ரூரல் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக இது ஸ்பெசிபிக் பேங்க். இவங்களோட பர்பஸ் என்ன? இப்போ நிறைய கார்பரேஷன் நம்ம பார்த்தோம், அந்த கார்பரேஷன் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி லோன் கொடுக்கறதுக்கு யார் வருவாங்கன்னா இந்த பேங்க்ஸா லோன் கொடுக்கறதுக்கு வருவாங்க. அது மாதிரி தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இது வந்து லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய பெரிய ரோடு கட்டணும், பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டணும், டைட்டில் பார்க் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் யார் கட்டுவாங்கன்னா இந்த கம்பெனி தான் வந்து டெண்டர் விட்டு கட்டுவாங்க. ஸோ தமிழ்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு தமிழ் இல்லையா சார், தமிழ்லேயே சிலதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த பேஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா இந்த கழகம் எந்த வருஷம் வந்துச்சு, அதோட பர்பஸ் என்ன, அவ்வளோதான். அதுக்கு மேலே உள்ள போக தேவையில்லை. ஏன்னா நீங்க படிக்க வேண்டிய டாபிக் நிறைய இருக்கு. இதுல வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. சில கொஸ்டினுக்கு உங்களுக்கு இப்பவே ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க படிச்சதுனால இப்பவே உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பகுதி வந்து ரொம்ப கஷ்டமா தெரியாது. ஏன்னா ரிப்பீட்டடா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வர டாபிக் வச்சுதான் அவங்க கேள்வி கேட்க போறாங்க. ஸோ இதை தாண்டி இப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷனுக்கு சில ஏஜென்சிஸ் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து டைட்டில் பார்க் லிமிடெட். ஸோ டைட்டில் பார்க் லிமிடெட் இது வந்து 2000ல இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. என்ன பர்பஸ், எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரிஸ் கீழே வருது. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பர்டிகுலரா வந்து தமிழ்நாட்டில் ஐடி பேஸ்டு செக்டார்ஸை உருவாக்குறதுக்காக அந்த ரீஜன்ஸ்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ண வேண்டியது யாரோட டியூட்டினா அந்த டைட்டில் பார்க் லிமிடெட். ஸோ பர்டிகுலரா ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் டிட்கோ அண்ட் எல்காட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க வந்து இப்போ எலக்ட்ரானிக் பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ் பண்ணி இன்புட்ஸ் கொடுப்பாங்க டெக்னிக்கலா. டிட்கோன்றது இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு அந்த அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைட்டில் டிஐசிஎல் பயோ பார்க் லிமிடெட். இது எதுக்குன்னா பயோ பார்க்காக பயோடெக்னாலஜி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற டெக்னாலஜியை ப்ரொமோட் பண்றதுக்காக.
தென் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், சிட்கோ. இது வந்து 1970 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மைக்ரோ, மீடியம், ஸ்மால் அண்ட் என்டர்பிரைசஸ்க்கா, எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கா, பர்டிகுலரா இதெல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இது ஐடி பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, இது இன்ஸ்பெசிஃபிக்கா வந்து எம்எஸ்எம்இக்காக தான். நெக்ஸ்ட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கைடன்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பியூரோ. இது கைடன்ஸ் தமிழ்நாடு. ஈவன் இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு ஒரு ப்ராஜெக்டே இவங்க கண்ட்ரோல் தான் வரும் ஆக்சுவலா. 1992 தென் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். எதுக்காக அப்படின்னா இந்த கைடன்ஸ் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் நடத்துறப்போ இந்த பார்ட் நடத்திருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இன்வெஸ்டர்ஸ் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ், ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும், நிறைய ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கட்ட முடியும். அந்த பர்பஸ்க்காக கொண்டு வந்தது தான். ஸோ இன்வெஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடு, இன்வெஸ்ட் இன் இந்தியா மாதிரி இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடு நிறைய கேம்பெயின்லாம் ரன் பண்றாங்க இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட். அதோட மெயின் பேஸ் யாருன்னா இவங்க தான். ஸோ அட்ராக்ஷன் டாக்குமெண்ட், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் பாடி. நெக்ஸ்ட் வந்து டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ரொம்ப ஓல்டு ஆர்கனைசேஷன், 1965 கொண்டு வந்திருப்பாங்க. என்ன பர்பஸ்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கும், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், விமென் பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பார்த்துருப்போம். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்க்குறப்போ இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்காக கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் சிப்காட் வந்து 1972 கொண்டு வந்தாங்க. ஸோ லார்ஜ் அண்ட் மீடியம் ஸ்கேல். ஏன்னா எம்எஸ்எம்இக்கு நம்ம தனியா ஒரு ஸ்கீம் இருக்கு, தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, சிப்கோ. இது சிப்காட்ன்றது லார்ஜ் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன்ஸ்க்காக கொண்டு வந்தது. ஸோ இது வந்து எம்எஸ்எம்இ வந்து ஆக்சுவலா 1970 கொண்டு வந்திருக்காங்க. தென் சிட்கோ வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரி வந்து 1972 கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம பார்த்தாச்சு. எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு வந்து எர்லியரா நம்ம பார்த்தாச்சு, 1997 கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் வந்து இப்போ மெட்டல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்காக கொண்டு வந்தது. ஸோ தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், டிஎன்பிஎல் வந்து 1984. என்ன பர்பஸ்க்காகனா நியூஸ் பிரிண்ட், பிரிண்டிங், ரைட்டிங் பேப்பர், மேனுஃபேக்சரிங் ஆஃப் பேசேஜஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலா ப்ரெசென்ட்லி இதுல இந்த ஷேரிங்லாம் தேவைப்படாது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் மோஸ்ட்லி அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன்லேயே பேர் இருக்கு, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க. மேபி ஏற வச்சு கேட்கலாம், பட் இந்த பர்பஸ் வச்சு நம்ம கணக்கு பண்ண முடியாது. அதனால மோஸ்ட்லி இந்த ஆர்கனைசேஷன்லாம் ஏற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் தேவையில்லை. மோஸ்ட்லி இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இப்போ அதுலயே வந்து இந்த இப்போ டான்சின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா எதுக்காக கிரியேட் பண்ணாங்க, அது அதுலயே அந்த பேர் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அதோட ரோல் கேட்க மாட்டாங்க, பர்பஸ் கேட்க மாட்டாங்க. வருஷத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட், டிஎன்ஹெச்பி. இது வந்து ஓல்டு ஆர்கனைசேஷன், 1961 கொண்டு வந்திருப்பாங்க. என்ன பர்பஸ்க்காகனா ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ நம்ம எர்லியராக பார்த்தது எல்லாமே ஹவுசிங் இந்த ரூரல் டெவலப்மெண்ட், ஹவுசிங் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டை பற்றி, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கணும். இது பர்டிகுலரா வந்து இது மோஸ்ட்லி முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரி ஏரியாஸ்ல மட்டும்தான் வீடு கட்டி கொடுப்பாங்க. அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், ஸ்லம் கிளியரன்ஸ் இதெல்லாம் இது கீழே தான் வரும். நெக்ஸ்ட் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டு. இது 1971 கொண்டு வந்தது. இது என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை. எதுக்காக அப்படின்னா ப்ரொவைட் சேஃப் வாட்டர் அண்ட் சீவேஜ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ தண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்காக சீவேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது. தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன். ஸோ இது வந்து பர்டிகுலர் 1981 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஹோம் அண்ட் ப்ராபகேஷன் எக்ஸசைஸ் கீழே வருது. ஹவுசிங் சர்வீசஸ் ஃபார் போலீஸ் அண்ட் பிரிசன் ஃபயர் சர்வீசஸ் பர்சனல். ஸோ தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ், தமிழ்நாடு பிரிசன் சர்வீசஸ், போலீஸ் கீழே வர்றது தமிழ்நாடு போலீஸ் சர்வீசஸ். இதுல ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு போலீஸ் பேஸ்டு கோட்டர்ஸ் கட்டி கொடுக்கறதுக்கு யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா எனக்கு கண்ட்ரோல் இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனா வரும். 1961, 71, 81 அந்த ஆர்டர்ல தான் இருக்கும் இந்த ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் 72. இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, சிஎம்டிஏ. ஏன் இதை ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன்னா,
மற்ற ஸ்டேட்லலாம் வந்து யூனியன் ஆஃப் இந்தியா நிறைய ஃபண்டிங் கொடுக்குறாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பெருசா தமிழ்நாடு கீழே இருக்கிற அந்த மெட்ரோ ரயில் கார்பரேஷன் வந்து பெருசா வந்து ஃபண்டிங் கொடுக்கறது இல்லை. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, போத் ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எங்க எங்க மெட்ரோ ட்ரெயின்ஸ் எல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்க பிளான் மட்டும் கொடுத்து நாங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ப்ரொபோசல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் ரெக்வஸ்ட் பண்ணதால ஃபண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சிஎம்டிஏ, ஹவுசிங் அண்ட் அர்பன் பிளானிங் டெவலப்மெண்ட். ஸோ சென்னை மெட்ரோ பிளானிங் சர்வீசஸ் அண்ட் ஸ்டாச்சுட்டரி கார்பரேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்ட். இது வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வருது. ப்ரொவைடிங் வாட்டர் அண்ட் சீவேஜ் ஃபெசிலிட்டிஸ் டு த சென்னை மெட்ரோ பொலிட்டன் ஏரியா. இதை வந்து ஆக்சுவலா முன்னாடி நம்ம பார்த்தது வந்து இந்த போர்டு பார்த்தது வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு. அண்ட் இந்த போர்டு வந்து ஸ்பெசிஃபிக்கா சென்னைக்கு மட்டும். நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்லம்ல இருக்கிறவங்க எல்லாம் கிளியர் பண்ணி வீடு கட்டி கொடுப்பாங்க. அதோட பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணது 1970 கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஃபுட் அண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு சிவில் சப்ளைசஸ் கார்பரேஷன் டிஎன்சிஎஸ்சி. இது பர்டிகுலரா இதோட ரோல் என்ன அப்படின்னா பிடிஎஸ். ஸோ இதோட மெயின் ரோல் அப்படின்னா அந்த ரேஷன் ஷாப் இருக்கு இல்லையா, ஃப்ரீ ஃபேர் ஷாப். ஸோ அவங்களுக்கு அந்த 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 டிபார்ட்மெண்ட்டை மொத்தமா பாத்துக்கிறது இவங்க தான் பார்த்துருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் ஃபுட் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கீழே வருவோம். ஸோ தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபெடரேஷன் லிமிடெட் டிஏஎன்எஃப்இடி 1959. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆர்கனைசேஷன்ஸ் தான் இருக்கும், ரொம்ப ஓல்டு. ஏன்னா சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சாப்பாடை ஒழுங்கா கொடுக்கணுன்ற ஒரு விஷயம், சாப்பாடா இருக்கட்டும், ரேஷன் ஷாப்ல கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், அதை ஒழுங்கா கொடுக்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண ஆர்கனைசேஷன். அதனால இது ஓல்டு ஆர்கனைசேஷன்ஸா இருக்கும். ஏன்னா எர்லியர் டேஸ்லயே இது மேனேஜ் பண்றதுக்காக நிறைய ஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால இது ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் இது எல்லாமே. ஆல்மோஸ்ட் முக்கியமான ஆர்கனைசேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் கீழே இருக்கிறது ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், தென் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கன்சல்டேஷன் ஏஜென்சி, தமிழ்நாடு மேரிடைம் ஆர்கனைசேஷன். இதுல வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 1972 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஒன்னொருத்துக்கு டிவிஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வேலூர், விழுப்புரம், அந்த பஸ்லயே போட்டிருக்கும் கீழே. ஒரு டிஎன் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிஎன்எஸ்டிசி. இதுக்கு கீழே வந்து வேலூர், விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம், ஸ்ரீரங்கம், மதுரை, திருநெல்வேலி சொல்லி கீழே போட்டிருக்கும். அங்கங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அந்த இந்த டிபார்ட்மெண்ட்டை அந்தந்த ரீஜன் சென்டர்ஸ்ல வச்சு அந்த ரீஜன் சென்டர்ஸ்ல இருந்து பஸ் அங்கிருந்து ஆகும். ஆக்சுவலா அங்கங்கதான் வந்து அந்த இன்கேஸ் பஸ்ஸை ரிப்பேர் பண்ணணும், அதை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த ரீஜன் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்னா அந்த மேனேஜ்மெண்ட் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன் லிமிடெடுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு மொத்தமா. 1972 கொண்டு வந்திருப்பாங்க. டிவிஷனல் குவார்ட்டர்ஸ் வந்து 8 இடத்துல இருக்கு. ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், undertaken by the state government and the central government. இதை தான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா 2015 தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிஎம்டிஏ பத்தி பேசுறப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் இல்லையா, சிஎம்ஆர்எல் பத்தி தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ சென்னை மெட்ரோ ரயில் சிஎம்ஆர்எல், சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். ஸோ முக்காவாசி ஸ்டேட்ல மோஸ்ட்லி ஃபண்டிங் எப்படி இருக்கும்னா, இந்த சென்னை மெட்ரோ ரயில்ல 60% ஃபண்டட் பை த யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் 40% ஃபண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அது மாதிரி அவங்க மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கு. பட் இங்க வந்து நிறைய ஃபண்டிங் நம்ம யார் நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் யூனிட் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆப்ரேட்டட் சென்னை டு அஸ் வெல் அஸ் கோயம்புத்தூர்லயே அதை ஆப்ரேட் பண்ணுது. இது பர்டிகுலரா எதுக்காக அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான் அது. பட் தமிழ்நாட்டில் மட்டும் ஃபண்டிங் கொடுக்காதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணி நிறைய மெட்ரோ ரயிலுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கா. இது முன்னாடி நம்ம பார்த்துட்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தென் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட், ஹோம் ப்ராஹிபிஷன் எக்ஸசைஸ். இப்போ டாஸ்மாக் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்பென்ஷன் இதுதான், தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் தான் டாஸ்மாகோட எக்ஸ்பென்ஷன். தென் தமிழ்நாடு டூரிசம் கார்பரேஷன், அரசு கேபிள் டிபி ஆர்கனைசேஷன், இது எல்லாமே செல்ஃபா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு கிளாஸஸ்ல வந்து சில ஆர்கனைசேஷன் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்தியிருந்தேன், சில இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அது பியூர் ஃபேக்சுவல் பார்ட். நான் அதுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன். அந்த பிடிஎஃபோட சேர்ந்து கரண்ட் அவர்ஸ்ல எந்த பார்ட் எந்த ஆர்கனைசேஷன் வருதோ அந்த ஆர்கனைசேஷனோட டீட்டெயில்டு வெர்ஷனாக படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் மீன்ஸ் அந்த வர கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை வந்து அவளோட அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நாளைக்கு கிளாஸஸ்ல உங்களுக்கு வந்து கரண்ட் அவர்ஸ் அண்ட் ரிவிஷன் கிளாஸஸ் ஆரம்பிக்க போறேன். இன்னும் 4 கிளாஸ் இருக்கு. கரண்ட் அவர்ஸ் பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தென் ரிவிஷன் கிளாஸ். ஆஸ் யூ செட், ரிவிஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு யூடியூப்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க, என்னென்னலாம் உங்களுக்கு ரிவிஷன் தேவை, எந்தெந்த பகுதியெல்லாம் தேவைன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.